அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு பாத்ரூமில் பைப் ஃபிட் பண்ணுறது, எப்படி கட் பண்ணி பைப்பு பதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம டைல்ஸ் ஓட்டுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது. நம்ம எங்கெங்கே டேப் வைக்கணும், எங்கெங்கே லைன் வரணும் அப்படின்ட்டு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு மிஷினை வச்சு இப்படி கட் பண்ணிக்க வேண்டியது தான். கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண காடியை உடச்சி எடுத்துக்கணும். ஹீட்ருக்கு, ஷவருக்கு, மற்றபடி டேப்புக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளே பதிக்கிறது வந்து சிபிவிசி பைப்பு தான் உள்ளே பதிக்கணும். சிபிவிசி பைப்பு சிபிவிசி பேஸ்ட் போட்டு தான் நம்ம ஒட்டணும். சிபிவிசி பைப்புக்கு பிவிசி பேஸ்ட் போட்டு ஒட்டினா அது சரியாக ஒட்டாது. நம்ம சிபிவிசி பேஸ்ட்டு தான் போடணும். சிபிவிசி பேஸ்ட் போட்டு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நல்லா ஒட்டிக்கணும். ஏன்னா நம்ம கன்சீல்ட் பண்ணுறதுனால டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் தண்ணி லீக் ஆனால் அதை நம்ம பிரித்து பார்க்க முடியாது. அதுக்காக நம்ம ஒட்டுறதை சரியாக ஒட்டிக்கணும். ஃபிட்டிங்ஸ் எந்தெந்த இடத்துக்கு தேவையான மாதிரி எல், டி அது மாதிரி பார்த்து போட்டுக்கணும். அந்த ஒட்டுறதை நல்லா பேஸ்ட்டு போட்டு ஒட்டிக்கணும். பைப்பு நல்லா டைட்டாக ஒட்டிக்கணும். ஃபிட்டிங்ஸை தேவையான இடத்துல என்னென்ன போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கணும். இதுதான் ஷவர் வால்வு. நம்ம ஷவருக்காக இந்த ஷவர் வால்வை ஒட்டிக்கணும். நல்லா பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிட்டு அந்த வால்வு நேராக இருக்கான்னு பார்த்துக்கணும். கிராஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வால்வு ஃபிட்டிங்ஸ் மாட்டையில் கிராஸாக போயிடும். இதுதான் ஷவருக்குள்ள பைப்பு. ஷவர் வால்வுலேருந்து ஒட்டி வைக்கணும். நம்ம உடைக்கையில் கரெக்டாக பார்த்து காடி எடுக்கணும். இல்லை அப்படின்னா பைப் உடையில் இடிக்கும். உள்ள கன்சீல் பண்ணுற ஃபிட்டிங்கை நம்ம நல்லா பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கணும். எல்லா ப்ளம்பருமே இந்த மாதிரி சிபிவிசி பைப்பு சிபிவிசி பேஸ்ட் போட்டு தான் உள்ளே கன்சீல் பண்ணுறது. பிவிசி பைப்பு உள்ளே போடுறது கிடையாது.
இது வந்து நம்ம இப்போ வெளியிலேருந்து தண்ணி கொண்டு வர்றதுக்காக வெளியில் ஒரு ஓட்டையை போட்டு இப்போ நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த லைன் ரெண்டுமே ஹீட்டருக்கு ஒன்று கூல் வாட்டர் போகும், அங்கே ஹீட்டர்லேருந்து ரிட்டன் ஹீட் வாட்டர் திரும்பி வர்றதுக்காக அந்த 2 காடி. நம்ம ஒட்டுறதை நல்லா இறுக்கமாக ஒட்டிக்கணும். நம்ம ஒட்டுறதை நேராக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கணும். இல்லை அப்படின்னா ஃபிட்டிங்ஸ் மாட்டையில் கிராஸாக வந்துடும். டைட்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம எதுவுமே அதை பிரித்து பார்க்க முடியாது. இப்போது நம்ம ஹீட்டருக்கு லைன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம கன்சீல்டு பண்ணையிலேயே டைல்ஸ் ஓட்டுறதுக்கு முன்னாடியே ஹீட்ரு, டேப்பு, ஷவர் எல்லாத்துக்குமே நம்ம லைன் கொடுத்துடணும். இப்போ நான் எளிமையான முறையில் செய்கிறத சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஹீட்டருக்கு ஷவரு எல்லாம் பைப்பு வச்சாச்சு. இதுதான் ஹீட்டருக்கு. ஒன்று கூல் வாட்டர் ஹீட்டருக்கு போக, ஒன்று ஹீட் வாட்டர் வெளியில் வர்றதுக்கு. அப்படியே ஹீட் வாட்டர் தனியாக நமக்கு டேப்புக்கு வந்துடும், கூல் வாட்டரும் தனியாக டேப்புக்கு வந்துடும். இது வந்து ஷவருக்காக போட்டிருக்கு. கீழே உள்ளது ஷவர் வால், மேலே உள்ளது ஷவர் மாட்டிக்கணும்.